இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட 2, 3 மாசம் ஆயிடுச்சு சரியா வீடியோ போட்டு. எனக்கு கொஞ்சம் பெர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால தான் சரியா இந்த சேனல் மேல கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோஸ் என்னால மேக் பண்ண முடியல. இப்பயும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கு தான். இதுக்கப்புறம் ஓரளவுக்காவது ரெகுலரா வீடியோஸ் போட நான் ட்ரை பண்றேன். ஓகே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வியூவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அரிதா அரிதா N2B அப்படின்ற அக்கவுண்ட்ல இருந்து அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ராபின்ஹுட் அந்த படத்தோட ஸ்டோரி போடுங்கன்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் வந்து 2025ல தெலுங்குல மட்டும் தான் இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் இந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகே, ரொம்ப பேசாம இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை ஸ்டோரி மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்ப இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சீன்லயே ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு கிராமத்த வந்து காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்து சாமி அப்படின்றவரு வந்து போறாரு. அவரு ஆல்ரெடி அவங்க ஆளுங்ககிட்ட சொல்லி அந்த இடத்துல கஞ்சா செடிய வந்து புதைச்சு வச்சிருக்காரு. அத எடுத்து அவரு வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது, அவருக்கு வந்து செம்ம போதை வந்து ஆகுது. அதனால என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் என்னோட பிசினஸ வந்து நான் இங்க இருந்து தான் பண்ண போறேன். இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள யாரு உள்ள வரனாலும், வெளிய போனாலும் என்ன கேட்டு தான் பண்ணணும். அதனால இந்த ஊர் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துருன்னு சொல்லிட்டு, அந்த ஊர வந்து அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. அதே டைம்ல சிட்டில இருக்கிற ஒரு குழந்தைகள் காப்பகத்த வந்து காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்குமே வந்து சரியான ஃபுட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்க படிப்புக்கு தேவையான எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்க இருக்கிற ஸ்பான்சர்ஸ் யாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு சில பேர் வராங்க. சும்மா ப்ரமோஷனுக்காக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு, சரியா காசு குடுக்காம, சரியா ஃபுட் குடுக்காம போயிடுறாங்க. இதனால அங்க இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, படிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காப்பகத்துக்கு ரெகுலரா ஹெல்ப் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் வந்து கடைசியா அந்த காப்பகத்துடைய ஓனர ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இந்த மாரி ஹெல்ப் கேட்டு பார்க்குறாரு. கடைசியா அவரும் வந்து எந்த ரிப்ளயும் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனாலயும் அந்த இருக்கிற குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. சாப்பாடுக்கும், படிப்புக்கும். இப்ப அந்த ஹாஸ்டேஜ்ல இருக்க ராம் அப்படின்ற பையன் என்ன முடிவு பண்றான்னா, இந்த காப்பகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றேன். அப்புறம் ச படிப்புக்கு தேவையான திங்ஸும் வந்து குடுக்குறேன். நான் வெளிய போயிட்டு இந்த மாரி நெறைய காசு வச்சுட்டு இருக்கவங்க, அப்புறம் நம்பளுக்கு யார் யாரெல்லாம் காசு தரேன்னு சொல்லிட்டு தராம போனாங்களோ, அவங்க கிட்ட இருந்து காச ஏமாத்தி கொண்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு காப்பகத்த குடுத்து, நான் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணி, இந்த காப்பகத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு இவருக்கு யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ணாம போனாங்களோ, அவங்ககிட்ட இருந்து இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்துர்றாரு. எடுத்துட்டு வந்து அந்த ஓனருக்கே வந்து ஒரு மணி ஆர்டர் மாரி அனுப்பிச்சு விடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அந்த ஊர்ல இருக்கிற நெறைய பேருகிட்ட திருடி, இந்த குழந்தைகள காப்பகத்துக்கு குடுத்து, இவர் நெறைய ஹெல்ப் பண்ணிட்டே வராரு. அப்படியே ஒரு சிட்டி ஃபுல்லா ஒரு பெரிய ராபின்ஹுட்டாவே டெவலப் ஆயிறார் ராம் அப்படின்றவரு. இந்த மாரி ராபின்ஹுட்டோட பிரச்சனை வந்து ஊருக்குள்ள ரொம்ப பெருசா போறதுனால, அங்க இருக்கிற ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து, அங்க இருக்கிற கமிஷனர கூப்பிட்டு, இந்த ராபின்ஹுட் யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவன அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு எந்த ஸ்பெஷல் ஆஃபீசர் வேணா யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரி எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த கமிஷனர் என்ன பண்றாருன்னா, விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவரு இதுவரைக்கும் எந்த கேஸும் சால்வ் பண்ணாம போனதில்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராபின்ஹுட்ட நம்ம சீக்கிரமா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராபின்ஹுட்ட பிடிக்க விக்டர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீசரையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து அந்த விக்டர் அப்படின்றவர்கிட்ட ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாரி என் நகையெல்லாம் ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அவன் தான் ராபின்ஹுட்ன்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் விக்டர் என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா அந்த நகைய வந்து எங்கன எடுத்துட்டு போய் விப்பான். ஒரு பல்க்கான ஒரு டீலர் கிட்ட தான் விப்பான். அதனால இந்த ஊருக்குள்ள யார் பல்க்கான நகையெல்லாம் வாங்குறான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்ற மாரி வந்து கண்டுபிடிக்க வைக்கிறாரு. அதுல பார்த்தா சமன்லால் அப்படின்றவர் தான் இந்த மாரி பல்க்கான கோல்ட் எல்லாம் வாங்குறதுக்கு ஹைதராபாத்ல ஆளா இருக்காரு. அதனால அவருடைய கடைக்கு தான் வருவான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஃபுல்லா அந்த சமன்லால் கடைய சுத்தி ஆள போட்டு ராபின்ஹுட்ட பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்ப அப்ப சமன்லால் அப்படின்ற அந்த கடைக்கு வந்து 2 பேர் வந்து போறாங்க. உடனே போலீஸ் வந்து இவங்க தான் ராபின்ஹுட்டா இருப்பாங்க. நகைய எடுத்துட்டு உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க செக் பண்ணி முடிச்சா, அங்க எதுவுமே வந்து இருக்காது அவங்க கிட்ட. அப்புறமா தான் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்த கடை வந்து செம்மலால் கிடையாது, பியார்லால் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது வந்து வேணும்னே போர்ட வந்து மாத்தி வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த பியார்லால் அப்படின்ற அவருடைய கடையில செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ராபினோட ராம் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த செம்மல்லால் அவர்கிட்ட போய் நகைய குடுத்து காசு வாங்கிட்டு போயிடுறாரு. அப்படியே அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலயும் பலூன் வச்சு மறைச்சுட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு. விக்டரும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. அவன விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு. அடுத்து ராம் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய பில்டிங்குள்ள இருக்கிற ஒரு லாக்கர ஓப்பன் பண்ணி, அந்த லாக்கர்ல இருக்கிற காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அவரு வந்து அந்த லாக்கர் எல்லாம் உள்ள ஓப்பன் பண்ணி, அந்த கடைசி லாக்கர் ஓப்பன் பண்ணி கேஷ் எடுக்கலான்னு பார்த்தா, அந்த கேஷ் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு எஸ்ஓசி மாரி போலீஸ்க்கெல்லாம் சென்ட் ஆயிடுது. அப்புறம் அவரு உள்ள போன அந்த ரூமும் வந்து லாக் ஆயிடுது.
பார்த்தா போலீஸ் வந்து இவரு இந்த இங்க தான் வரப்போற முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இடத்த ஃபுல்லா அப்படியே லாக் பண்ணி வச்சுடுறாங்க. அவர் ஒரு ரூம்லயே அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே போலீஸ் அந்த பில்டிங்க சரவுண்ட் பண்ணி அவர அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைம்ல என்ன பண்ணிடுறாரா ராம் அப்படின்றவரு, அந்த ரூமோடைய ஏசி வென்ட் வழியா தப்பிச்சு அந்த பில்டிங்கோடைய டாப் ஃப்ளோருக்கு வந்து போயிடுறாரு. அதே டாப் ஃப்ளோருக்கு வந்து போலீஸான விக்டர் அப்புறம் அவங்க கேங் எல்லாருமே வந்துடுறாங்க. கரெக்ட்டா வந்து விக்டர் வந்து ராம் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது, ராம் வந்து என்ன பண்றாருன்னா, டப்புன்னு விக்டர அடிச்சு, "நீ தான் ராபின்ஹுட்டான்னு" சொல்லிட்டு அவர அடிக்க பார்க்குறாரு. இப்ப அங்க சுத்தி இருக்க போலீஸ் எல்லாம் ராம தடுத்து, அவர் வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீசருங்க. இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ராம வந்து தடுக்குறாங்க. விக்டருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவன வந்து இவங்கலாம் தடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த சுத்தி இருக்க போலீஸ்லாம் சொல்றாங்க. இவரு தான் ராமலிங்கம் அவருடைய பையன். ஃபர்ஸ்ட்டு ராபின்ஹுட் வந்து பெரிய அ திருடு போனது இவங்க வீட்ல தான். இவங்க வீட்ல கொள்ள அடிச்சனால தான் இவங்க வீடே வந்து ஏழ்மை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த ராமலிங்கம் வீட்ல அந்த ராபின்ஹுட் வந்து திருடுனதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப பிசினஸ் நஷ்டமாயி, இப்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த ராபின்ஹுட் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு, இவன் தான் ஃபர்ஸ்ட்டு ராபின்ஹுட் மேல கேஸே குடுத்தான். அவன பிடிக்கிறதுக்காக தான் அங்கங்க இவனும் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லிர்றாங்க. இத பார்த்துட்டு விக்டர் வந்து இவன் ராபின்ஹுட்டா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர வந்து விட்டுர்றாங்க. விட்டுட்ட பிறகு விக்டர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு வச்சீங்க? இவன் எங்க போறான்? எங்க வரான்னு சொல்லிட்டு ஒரு 2 போலீஸ் போட்டு பாத்துங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. ராம் அவருக்கு பின்னாடி வந்து போலீஸ் வரத பாத்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, டக்குனு அவர் வண்டிய நிறுத்தி, ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவர் வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி இவரும் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவரு தப்பிச்சு அந்த குழந்தைகள காப்பாத்துக்கவே வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, "எத்தன நாளைக்கு தான் இதே மாரி நான் வந்து திருடி திருடி பொழச்சு இது பண்றது? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நான் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன். மாட்டிக்கிட்டா இந்த குழந்தைகளுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்றது? அதனால நான் வந்து ஒரு வெளியூருக்கு போய் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து இந்த காப்பகத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாரு. உடனே வேற ஊருக்கும் கிளம்பியும் போக ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கு அடுத்ததா ஏவி பார்மசி அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு வந்து இந்தியால வந்து ஆ 2ண்ட் மெடிக்கல் பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் வந்து குடுத்துடுறாங்க. இதோடைய ஓனர் யாருன்னா, அ வாசுதேவ் அப்படின்றவரு. அவரு வந்து அமெரிக்கால தான் வந்து இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாரி இந்தியால பர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க பிஏ எல்லாம் வந்து சொல்றாங்க. அவர் சொல்லும்போது வந்து ரொம்ப சோகமாவே இருக்காரு. அவங்க பிஏவும் கேட்குறாங்க, "நீ வந்து இந்தியால வைக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து அமெரிக்கால வந்து கம்பெனி வச்ச. இப்ப இந்தியாலயே பர்மிஷன் கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் நீ இந்த மாரி கஷ்டப்படுறன்ற?" மாரியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "என் பொண்ணு தான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கா." அவங்க பொண்ணு தான் யாருன்னா, மீரா அப்படின்றவங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, எந்த இதுவா இருந்தாலும் அவங்க அப்பா பேரு தான் வந்து அங்க பிசினஸ்லயா இருக்கட்டும் சரி, அவங்க ஸ்கூல்லயா இருக்கட்டும் சரி, அவங்க அப்பா பேரு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்றாங்க. "ஓ! நீங்க வாசுதேவன் பொண்ணா, வாசுதேவன் பொண்ணான்னு" சொல்லிட்டு, இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியே இல்லாத மாரி இருக்கு. இந்த மாரி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட "நான் வந்து இந்தியா போறேன்பா. நம்மளுடைய தாத்தா இருக்கிற அந்த இடத்துக்கு நான் வந்து போறேன். அங்க போயிட்டு அந்த இந்தியால நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம்ல, அந்த பிரான்ச் வந்து நான் என்னன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, "இல்ல வந்து நீ போவாதம்மா அங்க. அங்க உன் உயிருக்கே கூட ஆபத்து இருக்கும். அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாம் நீ நினைக்கிற மாரி நல்லவங்க கிடையாது. அதனால நீங்க அங்க போவாத" அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாரு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஊர்ல இருக்க சாமி அப்படின்ற ஆளுங்க வந்து மிரட்டியிருப்பாங்க. நீங்க வந்து உடனே இங்க வரணும். நீங்க வரலன்னா இங்க இருக்க அங்க ஜனங்கள சாவடிச்சுருவேன்னு சொல்லிட்டு, சாமி அப்படின்றவருடைய ஆளுங்க வந்து வாசுதேவ்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் அவங்க அப்பா வாசுதேவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீரா கிட்ட "ஏன் அங்க போவாதம்மா, அங்க போறது நல்லதில்ல" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. இருந்தாலும் நீரா கேட்காம, "இல்லப்பா நான் அங்க போதான் போறேன். இல்லன்னா இந்த வீட்ட விட்டு வேற எங்கனா போயிர்றேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டவுனே அவரு வேற வழி இல்லாம, "சரி ஓகே, நீ போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாரு. இதுக்காக அவங்க பிஏ கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு எந்த செக்யூரிட்டி பிரச்சனையும் இல்லாம, நல்லபடியா அவ இந்தியா போயிட்டு நல்லபடியா இங்க வரத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அவங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் குடுக்கறதுக்கு தான் இவங்க அவங்க அப்பாவான வாசுதேவ் ஜோதி அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அவரு என்ன பண்றாருன்னா, செக்யூரிட்டி சர்வீஸுக்காக Googleல தேடி ஒரு சென்டருக்கு வந்து கால் பண்றாரு. அந்த சென்டர் பார்த்தா, ஒரு டுபாகூர் சென்டரா இருக்கும். அங்க வேலை செய்யறதுக்கு கூட சரியா ஆளுங்க இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி சென்டர்ல. அந்த சென்டருக்கு வந்து கால் பண்றாரு. அப்ப பார்த்தா தான் அந்த சென்டருக்கு வந்து கரெக்ட்டா ராம் வந்து வராரு. அவரு வந்து அந்த செக்யூரிட்டி சென்டர்ல, "அண்ணா இங்க இந்த மாரி வேலை எதனா இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறாரு. அவரு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது தான், அந்த ஜோதி அப்படின்றவரு அமெரிக்காலேருந்து கால் பண்ணி அந்த ஓனர் கிட்ட வந்து பேசுறாரு. பேசும்போது இந்த மாரி எங்களுக்கு செக்யூரிட்டி வந்து வேணும். எங்க நீரா மேடம்க்கு எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. ஃபுல் செக்யூரிட்டி எங்களுக்கு குடுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்குறாரு. இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாதனால ராம் வாங்கி பேசுறாரு. பேசும்போது ஒரு ரூ. 75,00,000 எங்களுக்கு அட்வான்ஸ் வேணும். அப்பதான் நாங்க செக்யூரிட்டிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுன்ற மாரி வந்து கேட்குறாரு. கேட்டவுனே அவரும் வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாரு. நாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்துருவோம். அதனால எல்லா ப்ரூஃப்ஸும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வச்சுர்றாரு. அந்த ஓனர் என்ன பண்ணிர்றாருன்னா, வந்த 75,00,000த்துல அந்த செக்யூரிட்டி சென்டருக்கு ஆளெல்லாம் சேர்த்து ஒரு டம்மி காரெல்லாம் செட் பண்ணி, அந்த நீரா அப்படின்றவங்கள அவங்கள பிக்கப் பண்றதுக்கு வந்து ரெடி பண்ணி, அவங்கள ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி ஹோட்டலுக்கு வந்து கூட்டு வந்துர்றாரு.
இவங்க வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும்போதே ஒரு கேங் வந்து நீரா அப்படின்றவங்கள கடத்த வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா, அதுக்குள்ள இவங்க நீரா அப்படின்ற கிளம்பி ஹோட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் வந்து நீரா அப்படின்றவங்க வந்து அங்க பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் வந்து பண்றாங்க. இப்ப ஒரு ஹாஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, அவங்க காப்பகத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் கூட வாங்கி தர அளவுக்கு காசு இல்லாத மாரி இருக்காங்க. அத வந்து இவரு ராம் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரி நம்ப வந்து இவங்களுக்கு காசு குடுத்து அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி குடுக்கலாம்னு நெனைக்கும்போது, இவங்க என்ன பண்ணிர்றாங்கன்னா, நீரா அப்படின்றவங்க அந்த பில் போடுறவர்கிட்ட, "நான் வந்து அவங்களுக்கு காசு தரேன். அவங்க இந்த குழந்தை எது கேக்குதோ குடுத்துருங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இந்த மாரி குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றத வந்து ராம் பார்த்த உடனே, அவருக்கு வந்து மீரா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அவங்கள வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. இவங்களும் நம்மள மாரி ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீரா வந்து அவங்க ரூம்ல இருக்கும்போது, அவங்கள கடத்துறதுக்காக அந்த ஏர்போர்ட்ல ஒரு கும்பல் வந்தாங்கல்ல, அதே கும்பல வந்து இங்க ஹோட்டல்லயும் வந்து அவங்கள கடத்தலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து ராம் வந்து அவங்கள வந்து புடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு, "நீங்க யார்றா? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கன்னா, முதல்ல எங்க ஊர பத்தி தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஊர பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊர் தான் வந்து ருத்ரகொண்டா அப்படின்ற ஊரு. அந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ஊர்ல வந்து ஃபுல்லா கஞ்சா செடி நடப் போறேன். அப்புறம் இந்த ஊரே என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படின்ற ஒருத்தர் சொன்னார்ல, அந்த ஊர் தான் இது. அந்த ஊர் வந்து அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. விஸ்வநாத் அப்படின்றவர் தான் அந்த ஊருக்கே வந்து ஹெட்டா வந்து இருந்திருக்காரு. அந்த ஊர்ல நல்லது, கெட்டது எது வந்தாலும் அவர் கேட்டு தான் செஞ்சிருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த சாமி அப்படின்றவர் வந்த பிறகு என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னா, அந்த ஊர் ஃபுல்லா கஞ்சா செடி நட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடிச்சு போட்டுறாரு. அப்புறம் அந்த விஸ்வநாத் அப்படின்ற அவருடைய காலைய வந்து வெட்டி, அந்த ஊருக்குள்ள ஒரு டம்மியா வந்து உட்கார வச்சுடுறாரு. அப்புறம் அந்த ஊர் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டு, அவரு கஞ்சா செடி நட்டு ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாமி அப்படின்றவர் என்ன முடிவு பண்ணியிருப்பாருன்னா, இந்த பிசினஸ வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, முதல்ல லீகலா இது பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு ஒரு மெடிக்கல் கம்பெனி வேணும். அந்த கம்பெனி மூலியமா தான் நம்மளால அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு தான், மீரா அப்படின்றவங்கள கடத்துக்க வந்து பிளான் போட்டுருப்பாங்க. ஏன்னா, அவங்க அப்பா வந்து ஏவி பார்மசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் கம்பெனி தான் இந்தியால வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. அவர் மூலியமா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான், அந்த சாமி அப்படின்ற கேங் ஆளுங்கலாம் மீரா அவங்கள கடத்த வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அது கடத்ததுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற ருத்ரகொண்டா அப்படின்ற ஊர்ல இருக்கிற அப்பவே ஆளுங்கள அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க தான் இப்ப வந்து நீரா அவங்கள கடத்ததுக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த கதை எல்லாமே இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ராம் கிட்ட. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிர்றாங்கன்னா, அந்த ருத்ரகொண்டா ஊர் ஆளுங்க வந்து என்ன பண்ணிர்றாங்கன்னா, நீரா நெனச்சுட்டு வேற ஒரு பொண்ண வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ராமுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, மீராக்கு ஒண்ணும் ஆவலல்ல. சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியா விட்டுர்றாரு. அந்த ஊர் ஆளுங்கள வேற ஒரு பொண்ண கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. உடனே ராம் வந்து அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, நீரா அவங்கள கூப்ட்டுக்கிட்டு அந்த ருத்ரகொண்டா அப்படின்ற அந்த ஊருக்கே வந்து அவங்கள கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த சாமியோடைய அடியாளான வரதா அப்படின்ற முன்னாடி போய் நின்னுறாரு. அவங்க பார்த்தவொன்னே வரதா வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ வந்தது நல்லதா போச்சு. உன்ன வர வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பார்த்தியா? இத்தன உன்னால நெறைய ஊர் ஆளுங்கள நான் சாவடிச்சுட்டேன். நெறைய ஊர் ஆளுங்கள கத்தி வச்சு உன்ன கூப்பிட்டு பார்த்தேன் வரவே இல்ல. இப்ப நீயே வந்துட்ட. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த மெடிக்கல் பில்டிங் ஃபுல்லா எங்க பேர் வர வரைக்கும் நீ வந்து இங்கே தான் இருக்கணும். அப்படி பண்ண மாட்டேன் எதனா சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்க தாத்தாவ நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, அவங்க தாத்தாவ வந்து வர சொல்றாங்க. அவங்க அவங்க தாத்தா யாருன்னா, அந்த விஸ்வநாத் அப்படின்றவரு தான். அவங்க தாத்தாவ வந்து அ லீ நீரா கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டு, "கொஞ்ச நாள் நீங்க வந்து என்னுடைய பில்டிங்ல வந்து இருங்க. அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபுல்லாவே எங்க கண்ட்ரோல் வந்துட்ட பிறகு தான் உங்கள வந்து நான் வெளிய விடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடத்துல தங்க வச்சுக்கிறாரு. அப்பதான் நீரா அவங்க தாத்தா விஸ்வநாத் வந்து இந்த எல்லா உண்மையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மீரா கிட்ட, "நீ ஏம்மா இங்கலாம் வந்த? நீங்க வந்திருக்கவே கூடாது. அவனுடைய பிளான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இந்த ட்ரக்க வந்து டெலிவரி பண்றது தான். அந்த மெடிக்கல் கவுன்சில் மட்டும் அவன் கையில ஃபுல்லா கிடைச்சிருச்சுன்னா, நீங்க கட்டப்போற பில்டிங் ஃபுல்லா கிடைச்சிருச்சுன்னா, அவன் வேர்ல்டு ஃபுல்லா கஞ்சா வந்து டெலிவரி பண்ருவான். அதனால அது கிடைக்கக்கூடாது. நீங்க உடனே இந்த ஊர விட்டு கிளம்பிடுங்க. உங்க அம்மா கூட ஒரு எண்ணெய விட்டு போனதுக்கு அதான் காரணம். அதனால இங்க இருந்தா உன் உயிருக்கே ஆபத்து. அப்ப அது மட்டும் இல்லாம அந்த கஞ்சா டெலிவரி வந்து உலகம் ஃபுல்லா ஆவக்கூடாது. அதனால நீங்க உடனே இங்கருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாரு அவங்க தாத்தா. இத கேட்ட உடனே மீரா, அப்புறம் ராம் எல்லாருமே அந்த ஊர விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, கார்லருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்க ஊர் ஃபுல்லா தப்பிச்சு போலாம் எங்க ட்ரை பண்ணியும் பார்த்தா, கடைசியா வந்து அந்த ருத்ரா அப்படின்ற அவருடைய இடத்துக்கே வந்து வந்துடுறாங்க. அங்க எங்க தப்பிச்சு போணும்னு நெனச்சாலும் அவங்களால போகவே முடியல. அப்படியே அந்த நீரா அவங்க கார சுத்தி பார்த்தா, அந்த ருத்ராவுடைய ஆளுங்க ஃபுல்லா நின்னுடுறாங்க. எங்கேயுமே தப்பிச்சு போகாத மாரி. அப்ப ராம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீரா கிட்ட, "உங்கள நான் பார்த்துருக்கேன். நீங்க வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ ஒரு ஊரே ஒரு கஷ்டப்படுறாங்க. அதுலேருந்து அவங்கள காப்பாத்த விரும்புறீங்களா? இங்க தப்பிச்சு போக விரும்ப போறீங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு நீரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்களால முடியும்னா இந்த ஊர வந்து காப்பாத்துங்க. நான் வந்து உங்களா கூட இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. உடனே ராம் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கார விட்டு இறங்கி, அந்த அடியாளுங்க எல்லாரையுமே போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு.
அப்படியே ருத்ரா அவங்க ஆளுங்க எல்லாருமே அடிச்சு போட்டு, அங்கருந்து அப்படியே கிளம்பிர்றாரு. இன்னொரு சைட்ல அந்த சாமி அப்படின்ற அந்த ஹெட் வந்து என்ன பண்றாருன்னா, டேவிட் பாய் அப்படின்ற ஒருத்தருடைய கேங் கிட்ட பேசறதுக்கு போறாரு. அவருடைய ட்ரக்க வந்து சாம்பிள் காமிக்கிறதுக்காக. அதாவது கஞ்சா ட்ரக்க சாம்பிள் காமிக்கிறதுக்காக. அந்த சாம்பிள வந்து அந்த கேங் கிட்ட காமிச்சோனே, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கஞ்சாவுடைய ட்ரக் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால இந்த மாரி எங்களுக்கு நெறைய வேணும். இந்த மாரி நீ எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தனா, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதோட டபுள் மடங்கா டேவிட் பாய் உங்களுக்கு வந்து குடுப்பாரு. அதனால உடனே இத எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சாமியும் அந்த டீல முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த ருத்ரகொண்டா ஊருக்கு வந்து வராரு. அடுத்து நீராவும், அப்புறம் ராம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, "நம்ப இந்த ஊர காப்பாத்தணும்னா, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்டலாம் போய் முதல்ல பேசணும். அப்புறம் இந்த எனிமீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சாமி அப்புறம் ருத்ரா அவங்ககிட்ட இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட முதல்ல நம்ம போய் ஒரு வார்னிங் மாரி ஒண்ணு குடுத்துட்டு குடுத்துட்டு வருவோம். இந்த ஊர விட்டு முதல்ல நீங்க காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேற எதனா ஆக்ஷன் எதனா எடுக்கறதுனா எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெயிட்டா அந்த ஊர்ல ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்ககிட்டலாம் எதனா உங்களுக்கு பிரச்சனை எதனா இருக்கா? எதனா கம்ப்ளைண்ட் எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கறாரு. ஆனா, அந்த ஊர் மக்கள் யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்ப வந்து நீரா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல வந்து பிரச்சனையே வந்து அந்த சாமி அப்படின்றவன் தான். அதனால நீங்க அவன் மேல எதனா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அவரு என்ன பண்றாருன்னா, கலெக்டர் வந்து அவருடைய விசிட்டிங் கார்ட மட்டும் குடுத்துட்டு, எதனா பிரச்சனைனா என்கிட்ட கால் பண்ணுங்க. இது இப்போதைக்கு நீங்க சொன்ன பிரச்சனை என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த சாமி அப்படின்றவர தான் போய் பார்க்குறாரு, அந்த ஹெட்ட. அவங்க ஹெட்ட பார்க்கும்போது அந்த மினிஸ்டரும் வந்து கூட இருக்காரு. அந்த மினிஸ்டர் வந்து சாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா, "அந்த கோவா கான்ட்ராக்ட்ட சீக்கிரமா முடி. அந்த டேவிட் பாய் கான்ட்ராக்ட் நீ ஃபுல்லா சீக்கிரமா முடிச்சா தான் நெறைய காசு வந்து வரும். அதுக்கு வேற எதனா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எந்த வழி இருந்தா ஹெல்ப் பண்ணு நான் சொல்றேன். நான் சொல்லி தானே அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கட்டுற ஆள வந்து உன்கிட்ட சொன்னேன். அந்த பொண்ண புடிச்ச ஆள நான் தான் சொன்னேன். அதே மாரி அந்த பொண்ண சீக்கிரமா நீ புடிச்சு இந்த வேலைய சீக்கிரமா முடிக்க பாரு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. இப்ப அந்த கலெக்டர் வந்து உள்ள பேசலாம்னு சொல்லிட்டு வராரு சாமி கிட்ட. அப்ப சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, "உன் காருக்கு பின்னாடி 2 பேர் இருப்பாங்களா, அவங்கள வர சொல்லு" அப்படின்றாரு. அவர் பார்த்தா அந்த கார் டிக்கில நீராவும், ராமும் வந்து அந்த கலெக்டர் கூட அவங்களுடைய கார்லயே வந்திருப்பாங்க. இந்த இவர் சாமிய பாக்க. அந்த விஷயத்த வந்து சாமி வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து கூப்பிடுவாரு. உடனே வந்து நீரா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு செக்க வந்து பிளாங்க் செக்க சைன் போட்டு குடுத்துட்டு, சாமி கிட்ட "நீ இதுல எத்தன கோடி வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ. ஃபில் பண்ணிட்டு இந்த காச வாங்கிட்டு இந்த ஊர விட்டு ஓடிடு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே சாமி டப்புன்னு டென்ஷன் ஆகி, "எனக்கு காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு என்னுடைய பேர் வந்து உலகம் ஃபுல்லா தெரியணும். அதுதான் மேட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த அந்த செக் மேலயே வந்து அருவருத்து வீசிறாரு. இத பார்த்து பயந்து அப்படியே நீரா எதுவுமே பேச முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ராம் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து ராம் மட்டும் தனியா வந்து அந்த சாமி அப்படிங்கிட்ட பேசுறாரு. அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, "இந்த நீ ஊர் ஃபுல்லா இந்த கேமரா வச்சு எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க வந்து அந்த கார்ல இறங்கி ஒரு கேமரா வச்சு தான் பார்த்தேன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஏன் இப்ப நம்ம பேசுறதே வந்து இந்த சைடுல இருக்கிற மரத்துக்கு கீழ தான் கேமரா வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு வந்து அந்த மெடிக்கல் கான்ட்ராக்ட் வேணும்னா, நான் ஏற்கனவே ருத்ரா கிட்ட சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஒரு 6 கோடி குடுத்தேன். அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அந்த டீலுக்கு ஓகே பண்ணு. நீ ஓகே பண்ட்டனா நானே வாங்கி தரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து ராம் அப்படின்றவர் என்ன பண்ருவாருன்னா, அந்த சாமி அவருடைய ஃபோன வந்து ஹேக் பண்ணி விட்டுருவாரு. ஹேக் பண்ணதுனால அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஒரு சம்மந்தப்பட்ட அந்த ஊர் ஃபுல்லா வச்சிருக்க கேமரா இருந்து அந்த பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாமே வேற ஒருத்தருக்கு தெரியிற மாரி ஆயிடும். ராமுக்கு தெரியிற மாரி ஆயிடும். அதனாலயே அந்த மினிஸ்டர், அப்புறம் அந்த கலெக்டர் யாருமே அவர் ஃபோன எடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட நேர்ல வந்து சொல்லுவாங்க, "உன் ஃபோன வந்து ஹேக் ஆயிடுச்சுடா. நீ வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கே வருது. ஆனா உன் ஃபோனுடைய பிரச்சனை என்னன்னு முதல்ல பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. சாமி வந்து செம்ம காண்டுல இருக்காரு. யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்பதான் என்ன ஆயிருக்குன்னா, டேவிட் பாய் அப்படின்றவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதான் அந்த ட்ரக் டீலரோட ஹெட் அவரு. அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். "எனக்கு எப்ப வந்து நீ சரக்கு அனுப்பு" அப்படின்ற மாரி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. இதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி ட்ரை பண்ணா என்ன ஆயிடுதுன்னா, அந்த மெசேஜ் வந்து ஹேக்கருக்கு தெரிஞ்சு அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி தடுத்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ சாமி என்ன பண்றாருன்னா, என் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ரூ. 1,00,00,000 வேற எதனா ஒரு அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்ப அந்த காச வந்து கண்டிப்பா அவன் எடுத்துருவான். எடுத்து எதனா ஒரு அவனுடைய அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அத வச்சு அவன கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஒரு காச வந்து போட சொல்றாரு. ஒரு ரூ. 1,00,00,000 வேற ஒரு அக்கவுண்ட்க்கு. அவரு அதே மாரி ஒரு ரூ. 1,00,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே, அந்த ராமோடைய ஃப்ரெண்ட் ஹேக்கர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு உடனே அந்த காச எடுத்து அந்த ஹாஸ்டேஜ்க்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. அந்த குழந்தைகள காப்பகத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. அவரு அனுப்பிச்ச உடனே இவரு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. சாமி வந்து இதெல்லாமே ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காப்பகத்துக்கு போய் அங்க இருக்க ஆளுங்கலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டைம்ல அவங்க வந்து அங்க அந்த குழந்தைகள் காப்பகத்த அடிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி ராம் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி ரூ. 1,00,00,000 காசு வந்துச்சுடா. அது வந்து அந்த காப்பகத்துக்கு அனுப்பிச்சுட்டேன்ற மாரி வந்து சொல்றாரு. இத கேட்டு ராம் என்ன பண்றாருன்னா, "நீ வந்து தப்பு பண்ணிட்ட. அவனுங்க வந்து நம்மள பிடிக்க தான் ட்ராப் வச்சானுங்க. அதுல நீ மாட்டிக்கிட்ட.
இப்ப அதுலேருந்து அந்த காப்பகத்த காப்பாத்தணும்னா, என்னுடைய ஃபோட்டோ வந்து அவன வேற யாருக்கான அனுப்பிச்சு விடு. அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு அப்பா, அம்மா தப்பிக்கும் அந்த பிரச்சனையிலருந்து இந்த மாரி வந்து சொல்றாரு. அவருடைய ஃபோட்டோ அனுப்பிச்ச உடனே சாமி வந்து பாத்துர்றாரு. ஓ! இவன் தான் பண்ணியிருக்கான் அப்டி சொல்லிட்டு. உடனே ராம் தங்கி இருக்கிற வீடு ஃபுல்லா அந்த சாமியோட ஆளுங்கலாம் வந்துடுறாங்க, அவர சாவடிக்கிறதுக்கு. அந்த வீட்ட சுத்தி தான் எல்லா ஆளுங்களும் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் நீரா, அப்புறம் அங்க ஆளுங்க, அந்த வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா அந்த வீட்ல பார்த்தா, அவங்க தாத்தாவான விஸ்வநாத்தையும் காணோம். அப்புறம் வந்து ராமையும் வந்து காணோம். ஆனா வீட்ட சுத்தி அவங்கள கொலை பண்றதுக்கு ஆளெல்லாம் வந்துடுறாங்க. இன்னொரு சைடுல பார்த்தா, விஸ்வநாத்த வந்து அந்த ருத்ராவுடைய ஆளுங்க வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அதாவது சாமியோடைய ஆளுங்க கடத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ராமையும் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே ராம சாவடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா, அவரு வந்து அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வந்து அடிச்சு போட்டுர்றாரு. அதே டைம்ல அந்த நீரா அவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்து, அவரு வந்து ஒரு 4 பேர வந்து போட்டு வச்சிருப்பாரு. அவங்க எதனா பிரச்சனை வந்தா காப்பாத்துறதுக்கு. அதே மாரி உள்ள வந்த அடியாட்கள் எல்லாருமே ராமுடைய ஆளுங்க வந்து அடிச்சு, அவர் நீராவையும் காப்பாத்திர்றாங்க. இந்த மாரி அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட பிறகு தான் ராமுடைய உண்மை வந்து தெரிய வருது. அவரு யாருன்னா, சின்ன வயசுல அவங்க அப்பா, அம்மா யாருமே இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு விஸ்வநாத் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, ராம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு, இந்த சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். இவன எதனா ஒரு குழந்தைங்கள ஆசிரமத்துல சேர்த்து விட்டு, இவன படிக்க வச்சு இவன நல்ல ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டு, விஸ்வநாத் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைகள் காப்பகத்திலே ராம எடுத்துன்னு போய் சேர்த்திருப்பாரு. சேர்த்துட்டு அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒருத்தர் வந்து ஃபன் பண்ணிட்டே இருந்தார் சொன்னேன்ல. அது வந்து விஸ்வநாத் தான். கொ கொ தொடர்ந்து என்னுடைய காச வந்து நான் குடுக்குறேன். இந்த ஆசிரமத்த நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டு, மாசம் மாசம் அவரு தான் காசு குடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவரு குடுத்த அந்த காசுல தான் அந்த குழந்தைகள் ஆசிரமம் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த ஊருக்குள்ள சாமி வந்து இவரே அடிச்சு ஒண்ணும் இல்ல ஆக்காதனால தான் இவரால ஹெல்ப் பண்ண முடியாம போயிட்டு, இந்த மாரி ராம் வந்து இந்த ராபினோட் ஆயி இந்த மாரி கிரைம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாரி விஸ்வநாத் இப்படி கஷ்டப்படுறதால இவருக்கு எப்ப தெரிய வந்திருக்குன்னா, அந்த ஒரு மால் மாரி ஒரு இடத்துல இவரு திருடிட்டுலாம் வந்துட்டு போலீஸ்லருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறுனார்ல, அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள இருந்தவர் யாருன்னா, இந்த ருத்ரகொண்டா அப்படின்ற ஊர சேர்ந்தவர் தான். அவரு தான் இந்த ராம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி எங்க ஊர் இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவர் பேரு விஸ்வநாத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதை எல்லாமே சொல்லியிருப்பாரு. அத கேட்ட பிறகு தான் நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண விஸ்வநாதன் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், ராம் வந்து அவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த எல்லா பிளானையும் போட்டு இந்த ஊருக்கு வந்து இவர காப்பாத்த தான் வந்திருப்பாரு. விஸ்வநாத்த காப்பாத்துறதுக்கு தான் வந்திருப்பாரு. அதுக்காக தான் அந்த நீரா கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீசர் நடிக்கிறது எல்லாமே இவர காப்பாத்துறதுக்கு இந்த ஊருக்கு உள்ள வரத்துக்கு தான் எல்லாமே இந்த பிளான் எல்லாம் பண்ணி வந்திருப்பாரு. அடுத்து ராம் வந்து நீராவையும் காப்பாத்திட்டு, அதுக்கு அடுத்தா விஸ்வநாத் அவரையும் காப்பாத்திட்ட பிறகு, அவங்களோட வீட்ல அவங்க ஃபேமிலியா கூட வந்து இருக்காரு. அப்ப சாமி வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு வீடியோ வந்து ராமுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாரு. அந்த வீடியோல என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு வந்து அந்த ஊருக்குள்ள கஞ்சா மேக் பண்ணும்போது, அந்த ஊர் ஆளுங்கலாம் வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோ வச்சு என்ன சொல்றாருன்னா, ராம் கிட்ட, இந்த வீடியோ வந்து நான் அப்படியே போலீஸ் கிட்ட குடுத்தேன்னா, இந்த ஊர் ஆளுங்க மொத்த பேரையும் வந்து கஞ்சா மேனுஃபேக்சர் பண்ண சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து நான் குடுக்கக் கூடாதுன்னா, அந்த மெடிக்கல் ஃபேக்டரிய வந்து என் பேர்ல எழுதி வைக்கணும். அப்பதான் இந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற மாரி வந்து சொல்றாரு. இத கேட்டவுனே நீரா வேற வழி இல்லாம என்ன பண்ணிர்றாங்கன்னா, அந்த அந்த ஃபேக்டரிக்கான லைசென்ஸ வந்து எழுதி, அ ராம் வழியா அவன்கிட்ட வந்து குடுத்துர்றாங்க. சாமி அவர்கிட்ட. சாமி அத வாங்கிட்டு, சரி ஓகே எல்லாமே நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா, அந்த இது எல்லாமே ஒரு டம்மியா இருக்கும். அந்த சர்டிபிகேட் குடுத்தது, அப்புறம் அந்த பேர் மாத்த எல்லாமே டம்மியா இருக்கும். எல்லாமே ராம் வந்து சும்மா ஒரு போலியா ஒண்ணு வந்து குடுத்திருப்பாரு. அத இவரு வாங்கி வச்சுட்டு உண்மை நம்பிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சாமி வந்து ராம வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ராம் வந்து அவர வந்து அடிச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த போலீஸான விக்டர் அப்படின்றவரு வந்து வராரு. வந்தவுடனே ஸ்ட்ரெயிட்டா ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமி அப்படின்றவர வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி, "நீ தான் ராபின்ஹுட் வா போலாம்னு" சொல்லிட்டு அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுறாரு. அப்பதான் அவருக்கு உண்மை புரியுது. ராம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அந்த மினிஸ்டருடைய பேங்க் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லியிருப்பாரு. பார்த்துட்டு அது ஒரு ஒரு ₹1,00,00,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆவற மாரி வந்து செட் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த பேர வந்து ருத்ரகொண்டா அப்படின்ற அந்த சாமி பேர வந்து போட சொல்லியிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட் அதே மாரி பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ வந்து விக்டர் வந்து ஒரு மாரி டவுட் ஆகி, அந்த மினிஸ்டருடைய பேங்க் டீட்டெயில்ஸ அவங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்ப பார்த்தா தான் ருத்ரகொண்டா அப்படின்ற அக்கவுண்ட்க்கு வந்து ₹1,00,00,000 வந்து மினிஸ்டர் அக்கவுண்ட்க்கு வந்திருக்கும். இவ்வளோ அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றானே இவன் தான் ராபின்ஹுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, விக்டர் வந்து தப்பா நினைச்சு, சாமி வந்து ராபின்ஹுட்ன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாரு. அப்படியே அந்த சாமிய புடிச்சு ஜெயில்ல போட்டுர்றாங்க. அப்படியே அந்த படம் முடியுது. அவ்வளோதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்துக்கு 2ண்ட் பார்ட் லீடெல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் நான் பெருசா எதுவும் கவர் பண்ணல. இப்படியே இதுவே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த படத்துடைய ரிவ்யூல ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிர்றேன். எனக்கு இந்த படம் வந்து பெருசா எதுலயுமே எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகல. காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் மியூசிக் எதுவுமே பார்த்தா பெருசா இம்ப்ரெசிவாவே இல்ல. எல்லாமே ஒரு ஓல்ட் ஸ்கூல் ட்ராமா மாரி தான் இருந்துச்சு.
எதுவுமே புதுசா இல்லாதனாலயே அந்த படத்து மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல ஒரு பாட்டு வந்து பயங்கர வைரலா போயிடுச்சு. அதனால இந்த படம் வந்து வந்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்தேன். பட் இதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது, பெருசா எனக்கு இந்த படத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் இருந்துச்சு. ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் இந்த ரிவ்யூ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே பார்த்தேன். இருந்தாலும் இந்த படத்த என்னால சுத்தமா உட்காந்து பார்க்கவே முடியல. ரொம்ப போர் அடிச்சுச்சு. என்னடா படம் இதுன்ற மாரி தான் எனக்கு இந்த படம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு பெருசா இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் மாரி எதுவுமே சொல்ல தெரியல. ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு சில சீன்ஸோடைய எக்ஸிகியூஷன் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. அங்கங்க வர ஒரு சில ட்விஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ரேஞ்சுலயாவது இருந்துச்சு. மற்றபடின்னு பார்த்தா ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லாருக்கும். மற்றபடி வேற எந்த பாட்டுமும் நல்லா இருக்காது. மற்றபடி பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு பெருசா எதுவும் தோணல. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படமே ஒரு பெரிய நெகட்டிவ் மாரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிறவைங்க யாருக்குமே பார்த்தா பெருசா ஸ்கோப் இருக்க மாரி எந்த ரோலுமே குடுக்கல. வில்லன்ஸும் பார்த்தா ஒரு டம்மி வில்லனுங்களா இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து ஏதோ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து ஏதோ கொஞ்சம் புத்திசாலி மாரி காமிச்சாங்க. சரி ஓகே. ஸ்ரீலைலாக்கு ஏதோ ஒரு நல்ல ரோல் மாரி குடுத்துட்டாங்களோன்னு யோசிக்கும்போது, இல்ல வழக்கம் போல ஒரு லூஸ் ஹீரோயின் ரோல் தான்ற மாரி திருப்பி அவங்கள வழக்கம் போல இறக்கி விட்டாங்க. ஒரு லூஸ் ஹீரோயின் ரோல்ல. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய லென்த்துமே கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 25 நிமிஷத்தெல்லாம் ஓவர் இந்த கதைக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்கலாம். அதையும் பண்ணல. அதையும் இழுத்துட்டாங்க. எல்லாமே அந்த படத்துல எனக்கு பெருசா ஒர்க்கே ஆகல. ஓவராலா எனக்கு ரொம்ப டீசென்ட்டா வாட்ச் ஆன படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 5. அவ்வளோ இந்த படத்துடைய ஸ்டோரி, ரிவ்யூ எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த பிரச்சனையும் மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.